இப்போ இளைஞர்கள் எப்படி இருக்காங்க, வயதானவங்க எப்படி இருக்காங்கன்னு காட்டுவாங்க. வயதானவர்கள் எப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அவள் கேட்பா, நான் வந்து அன்னைக்கு வந்து ஜிமிக்கி போட்டிருந்தேன், அன்னைக்கு கம்மல் போட்டிருந்தேன், அன்னைக்கு வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தேன், அன்னைக்கு சேலை கட்டியிருந்தேன், இது எதையாவது நீ பாராட்டியா அப்படின்னு கேட்பாள். அதுக்கு இவன் சொல்லுவான், இதெல்லாம் பாராட்டலை, இதெல்லாம் எனக்கு தெரியும், அன்னன்னைக்கு இது போட்டு வந்தேன், ஆனால் எனக்கு பாராட்டுக்கு தோணலை அப்படின்னு சொல்லுவான். இதுதான் வித்தியாசம். வயதானவர்கள் காதலுக்கும் இளங்காதலுக்கும் வித்தியாசம். அதை ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. பெரிய அளவுக்கு ஒன்றும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்க்கலாம் ஒரு தடவை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் கேபிஐ போல் இனிமேல் அடுத்த படம் வந்து ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து, ஒரு காமெடி கலந்த காதலிக்க நேரமில்லை மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து, இல்லை நமக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நடித்தா தான் அவர் ஒரு நிரந்தர ஹீரோ ஆகிறதுக்கு உறுதி சொல்ல முடியும்.